திருச்சிற்றம்பலம். நாம் மரங்களை பற்றிய ஒரு பார்வையாக பல மரங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே மரங்களிலே தெய்வ மரமாக போற்றப்படுவது மகிழ மரம். மகிழ மரம் என்பது தமிழரின் பண்பாட்டிலும் இலக்கியத்திலும் கோயில் மரபிலும் சிறப்பு பெற்ற ஒரு மணமிக்க மரமாகும். நம்முடைய சங்க இலக்கியங்களிலே இந்த மரம் மிக தொன்மையாக போற்றப்படுகின்றதும், அதனுடைய பூ மிக சிறிய பூவாக இருக்கும். அந்த பூவானது நறுமணம் மிக்கது. மாலை நேரங்களிலே அந்த மரத்தினுடைய அடியிலே விழுகின்ற பூ நறுமணம் மிக்கதாக இருக்கும். அந்த பூவை தொடுத்து இறைவனுக்கு சாற்றினால் பல நாட்கள் வாடாமல் நறுமணத்தோடு இருக்கின்ற தன்மை அதற்கு உண்டு. அது அழுகிய நாற்றமுடையதாக இல்லாமல் எப்பொழுதும் நறுமணமுடையதாகவே இருக்கும். இப்படி எப்பொழுதும் பசுமை நிறைந்ததாக இருக்கின்ற அந்த மரம் நம்முடைய தமிழருடைய வாழ்வியலோடு இணைந்த மரங்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட சங்க இலக்கியங்களில் மகிழம்பூ பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களின் கூந்தலிலும் சூடும் மலர்களில் மகிழம்பூவும் ஒன்று. இது மனம், மகிழ்ச்சி, இனிமை ஆகியவற்றின் அடையாளமாக பாடப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி தெய்வீக மரமாக போற்றப்படுகின்ற இந்த பூக்கள் மணமிக்கவை, மன அமைதியை தருவதாக கருதப்படுகின்றது. பட்டை மற்றும் காய்கள் பாரம்பரிய மருத்துவத்தின் உடையதாக இருக்கின்றது. இது சித்த மருத்துவர்களை கேட்டு அந்த மரத்தினுடைய மருத்துவ பயன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது கோயில்களிலே தல விருட்சங்களாக போற்றப்படுகின்றது. குறிப்பாக திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலினுடைய தல விருட்சமாக போற்றப்படுவதாக நமக்கு இருக்கின்றது. ஒரு பழமொழி, மகிழம்பூ மனம் போல என்று நமக்கு ஒரு பழமொழியாக இருக்கின்றது. தேவாரத்திலேயும் பல இடங்களிலே மகிழம்பூவினுடைய சிறப்பு போற்றப்படுகின்றது. சிவபெருமானுக்கு உகந்த மலர்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த மகிழ மரமானது நம்முடைய சிரவை ஆதீனத்திலே ஒரு தொன்மைமிக்க மரங்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. இந்த சிரவை ஆதீனத்தை தோற்றுவித்தருளிய திருப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகள் அவர்கள் முதலாக 1880ஆம் ஆண்டு பழனியம்பதியிலே மகான் வண்ணச்சரவர் சண்டபாணி சுவாமிகளை எல்லாம் சந்தித்து அதன் பின்பு இந்த கௌமாரம் வடாலயத்திலே வந்து ஒரு குடிலை அமைத்து தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். அப்படி தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்ற அந்த காலகட்டத்திலே 1880ஆம் ஆண்டு அவர்கள் நட்டிய அந்த மரமானது இன்றும் மிக அழகான முறையிலே விருட்சமாக மிகப்பெரிய ஒரு 100 அடி உயரத்திலே அந்த மரமானது இங்கு மனம் வீசிக்கொண்டிருப்பதை காண முடிகின்றது. 146 ஆண்டுகள் தொன்மையான அந்த மரம் திருமடத்திலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. பலரும் அந்த இடத்திலே வந்து தியானங்களை மேற்கொள்வதை நாம் காண முடிகின்றது. பல பறவைகளும் பல அணில் போன்ற மற்ற உயிரினங்களும் அந்த மரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. ஆகவே மரம்தான் மனிதனுக்கு உகந்தது, இந்த நாட்டிற்கு உகந்தது, மழை வளத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே மரத்தை பேணுவோம், மரத்தை நாம் போற்றுவோம், அதை பல இடங்களிலே வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோமாக.